Hello friends, welcome to our channel. So, இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீனா லோ ஃபீஸ்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் பார்க்க போறோம். சோ என்னென்ன காலேजेस இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீனா ஆல் இந்தியா கோட்டால வந்து பார்த்தீனா 3rd ரவுண்டுக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் பார்த்தறலாம். சோ உங்களுக்கு வந்து பார்த்தீனா வெரிஃபிகேஷன் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீனா 27 செப்டம்பர்ல இருந்து 28 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு விட்டிருக்காங்க. பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீனா உங்களுக்கு 29 செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 5th வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ 7 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க. சோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 13th ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5th வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு 6 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. ப்ராசசிங் சீட்ஸ் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் கொடுத்திருக்காங்க. அது எப்பங்கறத பாத்தீங்கன்னா அக்டோபர் 6th ல இருந்து 7th வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டேல நடக்க போகுது. உங்களுக்கு 8th ல நடக்க போகுது. அத பாத்தீங்கன்னா அக்டோபர் 8th ல நடக்க போகுது. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வந்து எப்ப கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9th ல இருந்து அக்டோபர் 17th வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ 9 டேஸ் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து எப்ப ஜாயின் பண்றது அப்படிங்கறது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு எப்ப ஜாயின் பண்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18th ல இருந்து 19th வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2 டேஸ் தான் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்குள்ள நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 ல இருக்கக்கூடிய லோ ஃபீஸ்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை ஹாஸ்பிடல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல லொகேட் ஆயிருக்குங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது 2021 ல உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல கோர்சஸோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4.5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 24 lakhsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அதர் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 30,000 ல கொடுத்திருக்காங்க. சோ அது இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல ஒன் டைம் ஃபீஸ் கிடையாது. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,25,000 குள்ள உங்களுக்கு வந்துரும். சோ உங்களுக்கு ரூம் பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2021 ல உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல இன்டேக்க பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 25 ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. 250 சீட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸா கொடுத்திருக்காங்க இந்த காலேஜ்ல. சோ ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhsல வருது. சோ அதர் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 97,000 ல கொடுத்திருக்காங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,61,000 ல இருந்து அண்ட் பாத்தீங்கன்னா 2,30,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா விநாயகா மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பாண்டிச்சேரியில லொகேட் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ரெண்டு காலேஜுமே தமிழ்நாட்டுல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் பாண்டிச்சேரியில லொகேட் ஆயிருக்குங்க. சோ இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1997 ல உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல இன்டேக்க பொறுத்த வரைக்கும் சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. சோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸா கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 24 lakhsல கொடுத்திருக்காங்க. சோ அதர் ஃபீஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 88,000 ல கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 1,55,000 ல இருந்து உங்களுக்கு 1,95,000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 கொடுத்திருக்காங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த காலேஜஸ்ல நீங்க வந்து அட்மிஷன் பண்ணனும், எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா சோ இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கவுன்சிலிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆளு கொடுத்துக்கோங்க. Thank you for watching.